ஆற்றுப் பெருக்கே அழகின் இருப்பே, தோற்றப் பொலிவே தோன்றா இறையே, தேற்றும் அறிவே தேடாதிருப்பே, ஊற்றுச் சுனையே ஊனுருக்கே உயிர் வளர்ப்பே. ஆனந்த தாண்டவம் ஆடும் பொற்பாதம், அகங்காரம் எல்லாம் தீர்க்கும் தீபம், பாதார விந்தங்கள் பார்த்திட தீரும் பல கோடி யுகங்கள் தொடரும் பாவங்கள். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லகரியின் 52வது ஸ்லோகத்தை காண்போம். காருண்யாமிருதவர்ஷிணம் கனவிபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம் வித்யாசஸ்ய பலோதயாய சுமனஸ் சம்சேவ்யமிச்சாக்ருதிம் நித்யத்பக்தமயூரமத்ரிநிலயம் சஞ்சச்சடாமண்டலம் शम्भो वाञ्छति नीलकन्तर सदा त्वां मे मनश्चातकः. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். கருமுகில் மழை அமுதம் பொழிந்திடல் போல் விரும்பிய அடியார் மனம் குளிர் நாயகா, பொழுதோடு விளையும் பயிரது நலன் போல் விழுந்திடும் நீள் சடை நீல கண்டேஸ்வரா, ஆடிடும் மயில் போல் அன்பர் பணமாகிட அகண்டு வானில் எழுந்திடும் கருமுகில் எழிலே, வேண்டிய உருவம் வெகுவாய் எடுக்கும் வேதமலையின் சிகரம் வசிக்கும் நாடிய பக்தனர் செயலாகும் நமச்சிவாய நாயகா ஞான குருவே, நாடிய பக்தனர் செயலாகும் நமச்சிவாய நாயகா ஞான குருவே. இப்பாடலின் விளக்கமானது, அம்பல நாயகா, அடியார்கள் மனம் மகிழ்ச்சியில் கருமுகில் கண்ட மயில் போல உன்னை கண்டு ஆனந்தத்தில் கூத்தாடுகிறது. காலத்தே விளைந்த பயிரென நாடும் நல்லோர்க்கு நலம் அளிக்கும் மலை உச்சியில் வசிக்கும் வேதநாயகா, நீ வேண்டிய வரம் அளிப்பாய், வேக உரு எடுப்பாய். மின்னல் கொடி போல் மிளிரும் சடை கொண்ட சதாசிவனே, உன்னை எண்ணியே நாளும் நமச்சிவாய நாமம் சொல்லி இன்புறுவேனே. இனி 52வது ஸ்லோகத்தை காண்போம். கதே கர்ணாப்யர்ணம் கருதைவ பக்ஷ்மானி தததி புராம்பே துஷ்சித்த பிரஷமரச வித்ராவண பலே இமே நேத்ரே கோத்ராதரபதி குலோ தம்சகலிகே தவ கர்ணா
समाकृष्ट स्मरशरविलासं कलयतः. மேற்சொன்ன 52வது ஸ்லோகம் தமிழ் கவிதை வரிகளில். செவிவரை நீள் செங்கண் மலர் விழிகள், கவிவரையா கற்பனை கருவிழிகள், கையிலை நாதனை கலங்கடிக்கும் காமன் கணைகள், பெருவிழியாள் பெம்மான் துணையாள் பேரெழிலாள், இருவிழியாள் இழுத்தாள் இடபவாகனனை, நிறைவழியாய் நிறைந்ததே இவ்வுலகே, இருவிழியாள் இழுத்தாள் இடபவாகனனை, நிறைவழியாய் நிறைந்ததே இவ்வுலகே. இப்பாடலின் விளக்கமானது கவிகளின் வருணனைக்கு அப்பாற்பட்ட விழி எழில் நிறைந்தவளே, உன் விழிகளைக் கொண்டு காமன் தன் மலர் கணைகளை சிவபெருமான் மீது தொடுக்கும் போது சாந்தம் மிக கொண்ட சதாசிவனும் அதில் சற்று கலங்குவார் அல்லவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.